சிறுவர்களுடைய வாழ்வில் கூட இறைவன் தனது அருளை சிறப்பாகத் தந்து எதிர்பாராத வகையில் ஒரு சில உண்மைகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் தருணங்கள் உண்டு. ஆவியானவரை குறித்து எழுதுகையில் காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது என்று யோவான் தன் நற்செய்தியில் குறிப்பிடுவார். இத்தருணங்கள் ஒருவரது வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை துவக்கி வைப்பதுண்டு. அத்தருணங்களை விழிப்புடன் அறிந்து கொள்வதும் அவற்றுடன் இணைந்து செல்வதும் ஒருவரின் திறந்த மனநிலையை பொறுத்துள்ளது. அது போன்ற ஓர் அரிய தருணம் ஜான் போஸ்கோவின் 14ஆம் வயதில் நிகழ்ந்தது. நம்பிக்கைக்குரியவரும் ஓரளவு வசதிகள் நிறைந்தவருமான ஒரு குருவானவரின் நட்பு ஜானுக்கு கிடைத்தது. உடனே சிறு வயதிற்கே உரிய நம்பிக்கையுடன் ஜான் அவரிடம் தன்னையே ஒப்படைத்தார். அந்த குறுகிய கால நட்பிலிருந்து வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சில பாடங்களை கற்றுக்கொண்டார். குருவானவர் ஆன பின் அவற்றை தனது வாழ்க்கை குறிப்புகளில் தொன்பொஸ்கோ எழுதி வந்துள்ளார். அவற்றில் ஒன்று, தினந்தோறும் ஒரு சிறிய தியானம் செய்வது ஆன்ம வாழ்விற்கு நல்லது. அதனை உடனே செயல்படுத்த இறங்கினார். அதற்கு 2 காரணங்களை முன்வைக்கலாம். ஒன்று, அவருக்கு தியானத்தின் சுவை பிடிக்க ஆரம்பித்தது. மற்றொன்று, தனது அன்றாட வாழ்வில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற நம்பிக்கையும் கூடவே பிறந்தது. தன்னிலே ஆன்மீக நாட்டம் ஏற்பட்ட பொழுது தனது உலக நாட்டங்களை முறைப்படுத்த வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டதாக அவர் குறிப்பிடுகின்றார். தன் உள்ளம் இறைவனை நாடுகிறது, ஆன்மீகம் பற்றிய செயல்கள் மீது அது ஈர்க்கப்படுகின்றது என்ற விழிப்புணர்வு ஜானிடம் ஏற்படுகின்றது. இறைவன் மீது பக்தி ஏற்படுகின்றது. அப்பக்தி ஏதோ ஒரு வகையில் தனது அன்றாட வாழ்க்கையின் செயல்பாடுகளில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உள்ளுணர்வும் அவரிடம் ஏற்படுவதை காண்கின்றோம். இது ஒரு ஆரம்பம். செயல்களும் இறை சிந்தனையும் அவரது பிற்கால வாழ்வில் பின்னி பிணைந்திருந்ததை நினைக்கும் போது அவற்றை ஜானின் சிறு வயதிலேயே இறைவன் விதைப்பதை பார்க்கின்றோம். அவ்விதை மாபெரும் விருட்சமாக வளர்ந்து அவரை பின்பற்றியவர்களுக்கும் கனி தந்து அவர்களையும் அப்பாதையை பின்பற்ற பழக்கியது. அதற்கு முன்னால் மிகச் சிறு வயதிலிருந்து ஜான் போஸ்கோ தன் தாய் மார்கரெட்டிடமிருந்து வேண்ட கற்றுக்கொண்டார். அவர்கள் வாழ்ந்த பியட்மாண்ட் என்ற கிராம பகுதிகளில் கிறிஸ்தவ பாரம்பரியங்கள் நன்கு வளர்ந்திருந்தன. அவ்வப்போது மோதல்கள் ஏற்பட்டு சிற்றரசுகள் மாறிக்கொண்டே வந்திருந்த போதிலும் அதனால் கல்வி, பொருளாதாரம், அமைதி போன்றவை பாதிக்கப்பட்டனவே தவிர கிறிஸ்தவ குடும்பங்களின் காலம் தொட்டு வந்த ஆன்மீக பழக்க வழக்கங்கள் பாதிக்கப்படவில்லை. காலை, மதியம், மாலை என சொல்லப்படும் 3 வேளை ஜெபங்கள், உணவிற்கு முன்னும் பின்னும் வழக்கமாக ஜெபங்கள், உறங்கச் செல்லும் முன் ஆறுதலின் அன்னையிடம் ஜெபிக்கும் ஜெபமாலை என நாள் முழுவதும் பல தருணங்கள் இருந்தன. வாழையடி வாழையாக அவற்றை பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கற்பித்தனர். ஜான் போஸ்கோ அவற்றை முழு உற்சாகத்துடன் கற்றுக்கொண்டார். அவர்களது இல்லமே ஒரு கோயிலானது. ஜான் போஸ்கோவின் 2ஆம் வயதில் அவருடைய குடும்பம் தந்தையை இழந்திருந்த போதிலும் திறமையும் ஞானமும் நிறைந்த அன்னை மார்கரெட் தாய்க்குரிய பராமரிப்பிலும் அதே வேளையில் ஓர் ஆசிரியைக்குரிய கண்டிப்பிலும் குழந்தைகள் வளர்ந்தனர். இன்னும் சிறப்பாக இறைவனின் எங்கும் நிறைந்துள்ள உடனிருப்பு, இறைவனின் படைப்புகளை பற்றிய வியப்பு, கடவுளின் நன்மைத்தனத்திற்கான நன்றி, அவரது விருப்பத்தை நிறைவேற்றுவதில் உள்ள கிறிஸ்தவ கடமை மற்றும் இறைவனை மனம் நோகச் செய்துவிடக்கூடாது என்ற நலமான இறை அச்சம் என பல்வேறு பண்புகளை அன்னை மார்கரெட் சிறுவன் ஜானின் உள்ளத்தில் நன்கு பதிய வைத்தார். விரைந்து கற்றுக்கொள்ளும் ஆர்வமுள்ள ஒரு மகனை பெற்றெடுத்தது இறைவன் அவருக்கு தந்த ஒரு கொடை ஆகும். ஒரு சாதாரண ஏழை விவசாய குடும்பத்தில் இருக்கும் சிறுவன் இறை நம்பிக்கை, இறை அன்பு போன்ற செயல்களில் இவ்வளவு ஏக்கம் கொண்டிருந்தது
ஒரு அசாதாரணமான நிகழ்வு என்று சொல்லலாம். சீராக்கின் ஞான நூல் கூறுவது ஜான் போஸ்கோவிற்கு மிகவும் பொருந்தும். நான் இளைஞனாயிருந்த போது பயணம் மேற்கொள்ளும் முன் என்னுடைய வேண்டுதலில் வெளிப்படையாய் ஞானத்தை தேடினேன். கோவில் முன் அதற்காக மன்றாடினேன். இறுதி வரை அதை தேடிக்கொண்டே இருப்பேன். திராட்சை மலரும் காலத்திலிருந்து கனியும் காலம் வரை என் உள்ளம் ஞானத்தில் இன்புற்றிருந்தது. என் காலடிகள் நேரிய வழியில் சென்றன. என் இளமையிலிருந்தே ஞானத்தை பின்தொடர்ந்தேன். ஞாயிறு மற்றும் பிற திருவிழா நாட்களிலும் காலை மாலை ஆராதனைகளில் பக்தியோடும் மகிழ்ச்சியோடும் ஜான் பங்கெடுப்பதுண்டு. அவ்வனுபவம் ஒரு வாரத்திற்கு அவருள் பசுமையாய் நிலைத்திருந்தது. சிறு வயதிலேயே வயலில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அடிக்கடி இறைவேண்டல் செய்வதும் அருகில் உள்ள குன்றுகள் எதிரொலிக்கும் அளவிற்கு குரலை உயர்த்தி பாடுவதும் இறைவனை போற்றுவதும் அவருடைய வழக்கமாயிருந்தது என அவரை அறிந்த பலர் சாட்சியம் பகர்ந்துள்ளனர். குழந்தை பருவத்திற்கே உரிய வகையில் அன்னை மரியாவுக்கு சிறிய பீடம் எழுப்பி மலர்களால் அலங்கரித்து கோவிலில் நடைபெறும் பக்தி முயற்சிகளை வீட்டிலேயே அவர் கொண்டாடுவதும் உண்டு. மற்ற குழந்தைகளையும் அழைத்து அவற்றில் பங்கெடுக்க வைத்தது அவருக்கே உரிய தனித்தன்மை. அவரை கவர்ந்தெழுத்த மற்றொன்று இறை வார்த்தை. ஆலயத்தில் கேட்ட மறை உரைகளையும் மறைக்கல்வி வகுப்பில் கற்ற பாடங்களையும் ஓர் எழுத்து பிசகாமல் கம்பீரமாக திருப்பிச் சொல்லும் அருமையான ஆற்றலை இயற்கையிலேயே பெற்றிருந்தார். வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் நண்பர்களையும் அக்கம் பக்கத்தினரையும் ஒன்று கூட்டி தான் அமைத்த சிறு மேடை மேல் ஏறி நின்று கொண்டு கடந்த ஞாயிறு கேட்ட திருப்பலி மறைவுரையை அப்படியே அதே நிபுணத்துவத்தோடு போதிப்பதுண்டு. இடைச்சிறுகளாக ஆங்காங்கே ஜெபங்களும் பாடல்களும் இருக்கும். அப்படியே நேரம் இருப்பின் மாலை ஜெபங்களையும் அவர்களுக்கு ஜான் போஸ்கோ நடத்துவதுண்டு. தான் மட்டுமல்ல பிறரும் இறைவனால் ஈர்க்கப்பட வேண்டும், இறைவனை அன்பு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர், அதற்காக செயல்பட்டவர். இறைவனோடு தங்களுக்குள்ள உறவையும் ஒன்றிப்பையும் வளர்த்து கொள்ள புனிதர்கள் தங்கள் உடலை வருத்தி ஒருத்தல் முயற்சிகள் செய்வதுண்டு. அது தன்னையே மறுத்து சுயநலம் தவிர்த்து வாழ்ந்த இயேசுவை பின்பற்ற புனிதர்கள் எடுக்கும் முயற்சி. இறைவன் மேல் ஆழ்ந்த அன்பு கொண்டவர்களுக்கு இயற்கையாகவே ஒருத்தல் முயற்சிகளின் மேல் ஓர் ஈர்ப்பு உண்டு. தங்களுடைய அடிப்படை தேவைகளை கூட இவர்கள் தியாகம் செய்வதும் துன்பங்களை தாமாகவே முன்வந்து ஏற்றுக்கொள்வதும் உலகத்தின் பார்வைக்கு முட்டாள்தனமாக வீணானதாக தோன்றும். இவை தேவையா என்று வெகு காலமாக தொடுக்கப்படும் இக்கேள்விக்கு அன்றே பவுலடியார் பதிலளித்தார். கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழி உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவோடு உயிர்த்தவர்கள் தூய ஆவியார் அருளும் புது வாழ்விற்கு அழைக்க பெற்றவர்கள். எனவே தூய ஆவிக்கேற்ற வாழ்வு வாழ அவர்கள் உவப்புடன் முன்வந்து ஊனியல்பிற்குரிய செயல்களை களைந்து விடுகிறார்கள். இதிலிருந்து தான் இறைவேண்டலின் ஆவி வளர்கிறது. அதனுடன் அவர்களது திருத்தூது பணிகளும் மிகுந்த கனி தருகின்றன. கிறிஸ்தவ வாழ்வின் இந்த இரகசியத்தை ஜான் போஸ்கோ தனது வளரிளம் பருவத்திலேயே கண்டுணர ஆரம்பித்து விட்டார். தான் நேசித்த அந்த குருவானவரை சந்திக்கும் முன்பே இந்த அனுபவம் கிடைத்து விட்டது என்று சொல்லலாம். ஜான் தனது வயதிற்கும் உடலுக்கும் ஒவ்வாத ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டதை அறிந்த அக்குருவானவர் அதனை உடனே தடை செய்ததாக டொன் போஸ்கோ தனது புத்தகத்தில் பிறகு குறிப்பிட்டார். அதற்கு பதிலாக நற்கருணை உட்கொள்வதையும் ஒப்புரவு அருட்சாதனத்தை பயன்படுத்துவதையும் அக்குருவானவர் பரிந்துரைத்ததாக டொன் போஸ்கோ நினைவு கூறுகிறார். ஜான் போஸ்கோ தனது 10ஆம் வயதிலே புது நன்மை வாங்கியிருந்தார்.
சிறுவர்கள் அந்நாட்களில் குறைந்தபட்சம் 12 வயதினை நிறைவு செய்தவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் சிறுவன் ஜான் போஸ்கோவின் தயாரிப்பு நிலையையும் அவனது பக்குவத்தையும் கண்ட அந்த பங்குத்தந்தை விதிவிலக்கு தந்து புதுநன்மை பெற்றுக்கொள்ளச் செய்தார். தான் 3 முறை ஒப்புரவு அருட்சாதனம் மேற்கொண்டதாகவும் அந்த நாள் முழுவதும் வேறு எந்த வேலைகளிலும் கவனத்தை செலுத்தாமலும் பக்திமயமான நூற்களை வாசித்து கொண்டிருந்ததாகவும் பிறகு குறிப்பிடுவார். திருத்தந்தை 9ஆம் பத்திநாதரின் தூண்டுதலின் பேரில் தனது ஆரற்றியின் நினைவுகளை புத்தகமாக தொன்போஸ்கோ எழுதினார். அதில் தனது புதுநன்மை நாளை பற்றி குறிப்பிட்டுள்ளார். அந்த நாளிலிருந்து எனது வாழ்வில் ஒரு முன்னேற்றம் இருந்ததாக எனக்கு பட்டது. புதுநன்மை நிகழ்வுக்கு பின் விரைவிலேயே வீட்டை விட்டு தொலையில் இருந்த ஒரு பண்ணையில் ஜான் போஸ்கோ வேலைக்கு செல்ல நேரிட்டது. வீட்டின் சூழ்நிலை காரணமாக ஏறத்தாழ 2 ஆண்டுகள் பண்ணையிலேயே தங்கி வேலை செய்ய வேண்டியிருந்தது. மிகவும் கடினமான சோதனைக்குரிய நாட்கள். பள்ளி சென்று கற்க வேண்டும் என்ற தாகமும் அதற்கேற்ற அறிவு திறனும் அற்புதமான ஞாபக சக்தியும் கொண்ட சிறுவனுக்கு அனைத்தையும் துறந்து கூலி வேலைக்கு சென்றது வாழ்வில் மிகவும் தாழ்ந்து போன ஒரு கொடிய அனுபவம். இருந்த பொழுதிலும் அந்த அனுபவம் அவருக்கு உண்மையிலேயே தேவையான ஒன்றுதான் என்று உணர்ந்ததாக பிறகு அவர் குறிப்பிட்டார். பிற்காலத்தில் இறைவன் அவருக்கென நியமித்திருந்த அசாத்திய பணிவாழ்விற்கு இத்தகைய தாழ்ச்சி என்னும் அடித்தளம் இறைவனுடைய பார்வையில் பயனுள்ளதாக இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கடின நாட்களில் தேவையான ஊட்டமும் ஆறுதலும் இறை வேண்டலிலிருந்தே ஜான் போஸ்கோவிற்கு கிடைத்தது. அது மட்டுமல்லாமல் தனது பண்ணையாரின் முன் அனுமதி பெற்று ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதிகாலை திருப்பலிக்கு ஏறத்தாழ 3 கிலோமீட்டர் தூரம் ஜான் நடந்து சென்றார். ஏனென்றால் அதிகாலை முதல் திருப்பலிக்கு சென்றால் மட்டுமே ஒப்புரவு அருட்சாதனம் பெறுவதற்கும் அதன் விளைவாக நற்கருணை பெறுவதற்கும் வாய்ப்பாக இருக்கும். அதேபோல் பிற திருவிழா காலங்களிலும் இப்பழக்கத்தை அவர் தவறாது கடைபிடித்தார். வீட்டிலிருந்து பிரிந்து இருந்த போதும் எவருடைய தூண்டுதலோ வழி நடத்துதலோ நல் எடுத்துக்காட்டோ இல்லாத சூழலிலும் ஒரு சிறுவன் தானாக முன்வந்து அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொண்டது மிகவும் அபூர்வமான ஒன்று. இறை வேண்டலில் அவர் அசாத்திய வளர்ச்சி அடைந்ததற்கு காரணம் நற்கருணையின் மேல் அவருக்கிருந்த தனிப்பட்ட பற்று எனலாம். அவரது உள்மனதில் இருந்த தூய ஆவியாரின் தூண்டுதலும் அதற்கு ஜானிடம் இருந்த ஒத்துழைப்பும் அவருடைய வாழ்க்கை கண்ணோட்டத்திலும் அன்றாட நடத்தையிலும் சொல்லிலும் தெளிவாக வெளிப்பட்டன. தொன்போஸ்கோவின் இறப்பிற்கு பிறகு அவரது புனிதர் பட்டத்திற்கான விசாரணைகளின் போது அப்பண்ணையின் குடும்பத்தினர் அவருடைய சிறுவயதின் ஆன்மீக வாழ்விற்கு அளித்த சான்று மிக தெளிவாக இருந்தது. அப்படிப்பட்ட பணிவும் கடின உழைப்பும் முன்மாதிரியான நடத்தையும் ஒரு வேலைக்கார சிறுவனிடம் இருக்கக்கூடும் என அவர்களால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. பண்ணை வீட்டில் பிற பணியாளர்களுக்கு இணையான வேலைப்பளு, பண்ணை பணிகளில் பரிச்சயமான பிஞ்சு கரங்கள், இறைவேண்டலுக்கு பழகிப்போன முழங்கால்கள், அடிக்கடி இறைவேண்டலில் ஈடுபாடு, பிறரை விட அதிக நேரம் அதில் நிலைத்திருத்தல் போன்றவைதான் ஜானுடைய அந்த நாட்களை படம் பிடித்து காட்டின. வீட்டிற்கு வெளியே மாடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் சென்ற வேளைகளில் இடைவிடா இறைவேண்டலில் லயித்தவராகவே ஜான் தென்பட்டார். கூடவே தியானத்திற்கு கைகளில் மறைக்கல்வி புத்தகம். ஒரு முறை அடிக்கும் வெயிலில் முழங்காலிட்டவராய் தலையை வெயிலுக்கு துணியிட்டு மூடிக்கொண்டு இறைவேண்டலில் ஒன்றித்து போன ஜானின் உடலில் உணர்வுகள் இல்லை, அசைவுகள் இல்லை. கூப்பிட்டு களைத்து போன உடன் பணியாளர்கள் அவரை பிடித்து உலுக்கிய பின்தான் அவர் தன் உணர்விற்கு திரும்பினார். தூங்கிவிட்டாயா என்ற அவர்களது கேள்விக்கும்
வெயிலில் தூங்காதே என்ற அவர்களது கண்டிப்பிற்கும் ஜானின் ஒரே பதில், நான் தூங்கிக் கொண்டிருக்கவில்லை என்பதுதான். மற்றொரு முறை அப்பண்ணை வீட்டின் தலைவர் வீட்டிற்கு திரும்பிய பொழுது ஜான் முழங்காலில் இருப்பதையும் மூவேளை ஜெபத்தில் ஈடுபட்டிருப்பதையும் கண்டு, மோட்சத்தை நினைத்து கொண்டு செய்யும் வேலையை மறந்துவிடாதே என்று கண்டித்தார். வேண்டல் முடிந்து எழுந்த ஜான் போஸ்கோ மரியாதையுடன் அவரிடம், ஐயா நான் என் பணியில் எவ்வித குறையும் வைப்பதில்லை என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். எனினும் வேலையை விட இறை வேண்டலிலிருந்து நாம் அதிகம் பெறுகிறோம் என்பது உறுதி. மேலும் இறைவனிடம் வேண்டினால் 2 விதைகள் விதைத்து 4ஆக அறுவடை செய்வோம். அல்லாவிடில் 4 விதைகள் விதைத்து 2 தான் அறுவடை செய்வோம் என்றார். இப்படிப்பட்ட உணர்வுகளை ஜானிடம் கண்டதால்தான் என்னவோ வியப்புக்குரிய வகையில் அப்பண்ணையிலிருந்து அத்தனை பேர் அவருடைய புனிதர் பட்டத்திற்கு சாட்சியம் பகர முன்வந்தனர். அவர்களுடைய வார்த்தைகள்: அவரிடம் எப்பொழுதும் ஒரு அமைதி, உணர்வுகளில் ஒரு சமநிலை, வார்த்தைகளில் ஒரு விவேகம், நடத்தையில் ஒரு நிதானம், தனது ஆன்மீக வாழ்வில் ஓர் அளவிட முடியாத அக்கறை, பாவத்தின் மேல் ஒரு தீவிர வெறுப்பு, மேலும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பிற சிறுவர்களை ஒன்று கூட்டுவது, விளையாட்டு காண்பிப்பது, வித்தைகள் செய்வது, அவர்களை சிரித்து மகிழ வைப்பது, அதன்பின் அவர்களுக்கு மறைக்கல்வி, இறுதியில் அனைவரும் சேர்ந்து இறைவேண்டல் என்று சிறிய நற்செய்தி பணி ஆற்றிவிடுவார். அவரிடம் வந்த சிறுவர் கூட்டத்தில் ஏற்பட்ட நல்ல மாற்றங்களையும் செழித்து வளர்ந்த இறை பக்தியையும் கண்ட அவர்களது பங்கு தந்தை, இப்படி ஒரு இளைஞனா என்று ஜானை கண்டு கண்ணீர் மல்க வியந்தார். பண்ணையில் உழைத்த பொழுது ஜான் வாரந்தோறும் ஒப்புரவு அருட்சாதனம் பெற்றது இந்த குருவிடம் இருந்துதான். ஜான் விடைபெறும் நேரம் வந்த பொழுது அவர் ஆரம்பித்த சிறுவர் ஆரட்டரியை தொடர்வது மட்டுமே அப்பங்கு தந்தையின் பணியாக இருந்தது. ஜான் அப்பணியை அவ்வளவு எளிதாக ஆக்கி தந்திருந்தார். பின் நாட்களில் டொமினிக் சாவியோவை பற்றி டொன் போஸ்கோ எழுதினார். ஓர் இளைஞனில் இறையருள் இவ்வளவு செயலாற்றுமா என்று எண்ணி எண்ணி வியந்தேன். ஜானுடைய சகதோழர்களும் அவரது நாட்டு மக்களும் பிரமாணம் செய்து அளித்த சாட்சியங்களை வாசிக்கும் பொழுது அவ்வார்த்தைகள் ஜான் போஸ்கோவிற்கும் அப்படியே பொருந்துவதை பார்க்கின்றோம். பள்ளி செல்ல வேண்டும், கல்வி கற்க வேண்டும் என்று அவரிடம் இடைவிடாமல் இருந்த வேட்கை அவரை அப்பண்ணையிலிருந்து வீடு திரும்ப வைத்தது. அப்படி வீடு திரும்பிய பொழுதுதான் அவரிடம் அன்பும் அக்கறையும் காட்டிய தந்தை கலாசோ என்னும் குருவானவரின் சந்திப்பு நிகழ்ந்தது. பள்ளி செல்வதற்கான அனைத்து உதவிகளையும் செய்வதாக அவர் ஜானின் குடும்பத்திடம் வாக்களித்தார். ஜானிடம் நம்பிக்கை துளிர்விட்டது, கனவுகள் அரும்பின. ஆனால் அவைகள் விரைவிலேயே சரிந்தன. சிறுவயது சிலுவைகள் தொடர்ந்தன. அவரது நம்பிக்கை நட்சத்திரமாய் உதித்த அந்த அன்பு குருவானவர் ஜானை சந்தித்த சில நாட்களிலேயே இறந்து போனார். வேதனைகளும் சோதனைகளும் திரும்பி வந்தன. தனது தாய் மார்கரெட் அவர்களின் வார்த்தைகள்தான் அவரது காதுகளில் ஒலித்தன. அன்னை மரியாவிடம் பக்தி வை, புதுமைகளை காண்பாய். அவைகள் புனித பெர்னார்துவின் வார்த்தைகளை ஒத்தவை. விண்மீன்களை நோக்கிப்பார், அன்னை மரியாவிடம் கேள். மெல்ல மெல்ல இறைவனை பற்றிய அறிவிலும் இனிமை நிறை இறை அன்னை பக்தியிலும் அவர் வளர்ந்தார். ஒரு குழந்தையைப் போல மரி அன்னையிடம் முழு நம்பிக்கையும் பிள்ளைக்குரிய பாசமும் மலர்ந்தன. இந்த அனுபவத்தை அனைத்து புனிதர்கள் வாழ்விலும் போதனையிலும் இயல்பாக காணலாம். ஜான் போஸ்கோ வாழ்ந்த கஸ்தல் நோவோ என்ற இடத்தின் அருகே சிறு குன்று ஒன்று உண்டு. அதன் மேல் அன்னை மரியாவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட சிற்றாலயம் ஒன்றும் உண்டு. தனியாகவோ தனது இளம் நண்பர்களின் கூட்டத்தோடோ ஜான் போஸ்கோ அடிக்கடி அங்கு செல்வதுண்டு. அந்த வளரிளம் பருவத்தில் அவ்வாறு சென்று வந்த அத்திரு யாத்திரைகள்
அவரது இதயத்தில் பசுமரத்தாணி போல் பதிந்தன. அந்நினைவுகள் மலரும் போதெல்லாம் தொன்போஸ்கோ உணர்ச்சி வசப்படுவதுண்டு. தொன்போஸ்கோவின் ஆன்மீக வாழ்விற்குள் இன்னும் அதிகமாய் நுழைவதற்கு முன் இறை வேண்டலை பற்றிய ஒரு சில அடிப்படை உண்மைகளை புரிந்து கொள்வதும் நினைவுபடுத்திக் கொள்வதும் நல்லது. கிறிஸ்தவ வாழ்விற்கு இறை வேண்டல் மிகப்பெரிய தேவை என்பதை நாம் அனைவரும் பொதுவாக கேள்வியின்றி ஏற்றுக்கொள்வதுண்டு. புனித பவுலடியார் திமோத்தேயுவுக்கு எழுதிய மடலில் இறை வேண்டல்தான் அவருடைய முதல் அறிவுரை என்று கூறுவார். இறை வேண்டல் என்பது ஒரு நிலையும் அதே வேளையில் ஒரு செயலும் ஆகும். இறை வேண்டல் ஒரு நிலை எனும்போது இடைவிடாது இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் என்று பவுலடியார் கூறுவது இதனைத்தான். ஆனால் ஒருவர் எப்பொழுதும் தன் சிந்தனையை இறைவன் மீது பதித்திருத்தல் என்பது சாத்தியமில்லை. ஆனால் நமது செயல்பாடுகளில் அன்பு இருப்பின் அதன் மூலம் எப்பொழுதும் இறைவேண்டல் உணர்வுடன் இருக்க முடியும். இயல்பாகவே இறைவனை நாடக்கூடிய ஒரு நேர்மையாளரின் உள்ளம் ஆண்டவர் இயேசுவின் வாக்குறுதிக்கு உகந்ததாக அமைந்து விடுகிறது. நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். கடவுளாகிய தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரும் ஒரு நேர்மையாளரின் இதயத்தில் குடியிருப்பதால் அவர் மூவரு கடவுளின் வாழ்வில் பங்கு பெறுகின்றார். இதுதான் இடைவிடா இறைவேண்டல் என்பது. இதைத்தான் இறைவேண்டல் நிலை என்கிறோம். இந்நிலையில் பல படிகள் உள்ளன. ஒரு சிலர் மிக உயர்ந்த நிலையை அடைவதுண்டு. புனித அபிலா தெரசால், புனித சியன்னா கத்ரீன் அம்மாள், புனித சிலுவை அருளப்பர் போன்றவர்களை எடுத்துக்காட்டாக குறிப்பிடலாம். இது ஒரு பேறு, இறைவனின் கொடையே. ஒருவர் எப்பொழுது இறைவனின் திருவுளம் எனும் தடத்தில் பிரமாணிக்கமுடன் நடக்கின்றாரோ, ஒருவேளை அதை பற்றி அவர் அறிந்திருக்கவில்லை என்றாலும் அவர் தனது உள்ளத்தின் ஆழத்தில் இறைவனுடன் இறைவேண்டலில் இருக்கின்றார் என்றே பொருள்படும் என்பார் ஒரு இறை பணியாளர். இரண்டாவதாக, இறைவேண்டல் ஒரு செயல் என்று குறிப்பிட்டோம். அது 4 வகைப்படும். இதனை புனித பவுலடியார் திமோத்தேயுவிற்கு எழுதிய முதல் திருமுகத்தில் குறிப்பிடுகின்றார். அவைகள் விண்ணப்பங்கள், இறை வேண்டல்கள், பரிந்துரை வேண்டல்கள் மற்றும் நன்றி கூறுதல். நம்முடைய தேவைகளுக்காக விண்ணப்பிப்பது, இறைவனை ஆராதிப்பது, பிறருக்காக பரிந்து பேசுவது மற்றும் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி கூறுவது என்பவை. இவையெல்லாம் இறைவேண்டல் ஒரு செயல் என்பதை குறிக்கின்றன. இறைவேண்டல் என்பதை இறையியல் பூர்வமாக இவ்வாறு சுருக்கமாக புரிந்து கொள்ளலாம். புனிதர்கள் இதனை எவ்வாறு வாழ்ந்து காட்டினார்கள் என்று பார்ப்பது அதனை நமது வாழ்வில் கடைபிடிக்க உந்துதலாக அமையும்.